நேற்று கீரை கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அதையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சம் புழு தலை, பூவு எல்லாம் இருந்துச்சுங்க. அதனால் அதெல்லாம் பார்த்து தனித்தனியாக பிரித்து எடுத்து கிள்ளி வச்சாச்சுங்க. கீரை பிடுங்குறது, கிள்றது தான் கஷ்டங்க. ஆனால் சமைக்கிறது ஈஸிங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளரில். அதில் மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம், வர மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து மிளகா வெந்து வந்ததுக்கப்புறம் கீரையை போட்டுக்கலாங்க. கீரை போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா கீரை வெந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு விட்டுட்டோம்னா அந்த சூட்டுக்கே சின்ன வெங்காயம் வெந்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கிடஞ்சிக்கலாங்க. கிடஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் வேணாலும் பல்ஸ் மூடில் விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நெகு நெகுன்னு கிடஞ்சி வருங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் இது என்னன்னு சொல்லுவேன்னா ரக்கரின்னு சொல்லுவாங்க. சுடு சாப்பாட்டை போட்டு ரக்கரி ஊற்றி நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆனால் இப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷான கீரையே தோப்புக்குள்ளேயே கிடைக்கிறது இல்லைங்க, மருந்து அடிச்சு